எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜிடி அதாவது ஜென்ரல் தமிழுக்கு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நிறையா பேர்த்தனால சரியாக யூஸ் பண்ண முடியலையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை அல்லது ஒரு புரிதல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் அட்லீஸ்ட் நான் வந்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இழுக்க விரும்பலை. நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு போய் டவுன்லோட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா ஜஸ்ட் உங்கள் கையில் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் வந்து இதுக்காக ஒரு 15 நாள் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் வேஸ்ட் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து உங்கள் கையில் பிடிஎஃப் இருக்குதுங்கிறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட முடியாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஜிஎஸ்ஸுக்கு ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அதாவது ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாத்தையும் அதாவது 75 கேள்விகளுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது நாங்கள் ஜென்ரல் தமிழுக்கான ப்ளூ பிரிண்ட் பார்க்காதவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நமக்கு ஏற்கனவே சிலபஸ்ன்னு ஒரு வழிகாட்டி இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு ஒரு வழிகாட்டி இருக்குது. இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சிலபஸில் இருக்கிற எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த டாப்பிக்கை அடுத்தது படிக்கணும் அப்படின்னு வரிசைப்படுத்துறதுக்காகவும், எந்த டாப்பிக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த டாப்பிக்கு வந்து நம்ம ஒரு குறைந்தபட்ச முக்கியத்துவம் கொடுத்தா போதும், எந்த டாப்பிக்கு நம்ம கடைசியில் படிக்கலாம், இல்லை எந்த டாப்பிக்கை நம்ம விட்டுட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் 75 கேள்விகளை எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் இந்த 75 கேள்விகளையும் எதிர்கொள்கிறதுக்கான தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது இந்த 3 மாதத்தில் போதுமானதாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு தயாரிப்புக்குள்ளே அதாவது ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எதில் நம்ம அதிக கவனம் செலுத்தினா நம்மளுடைய தயாரிப்புக்கான போதிய அதாவது எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. பட் இந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் எது வந்து பிள்ளையார் சொல்லியாக இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அந்த பிள்ளையார் சொல்லி இருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு மல்லிகை சாமான் வாங்குறோம்னா நம்ம முதல்ல எடுத்துனே நம்ம என்ன எழுதுவோம்னா, பெரும்பாலும் வயதானவர்கள் என்ன எழுதுவாங்கன்னா மஞ்சள் தூள் எழுதுவாங்க, இல்லை மஞ்சள் எழுதுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம அதிகபட்ச கேள்விகளுக்கு நம்ம எப்போ தயாராகிருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து நான் எல்லா கேள்விகளையும் பிரித்து எழுதியிருக்கேன். அதுக்காக வந்து நீங்கள் பெருசாக வந்து ஜென்ரல் சயின்ஸும் எழுதியிருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் எழுதியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதே மாதிரி இருக்குமா இருக்காதா, இதே மாதிரி இருக்குமா இருக்காதா, அடுத்து வர்ற எக்ஸாம்ஸ்லையும் இதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டாப்பிக்குடைய இம்பார்ட்டன்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி என்னவா பார்க்குது. உதாரணத்துக்கு வந்து சயின்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடான கேள்விகள் இருக்குது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து ஒரு 3 டாபிக். ஒன்று வந்து இந்த ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக பார்க்குறேன். ஏன்னா இதில் நோய்கள் இருந்து கேள்வி கேட்குறாங்க, அல்லது உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சத்து குறையும் போது அதனால என்ன நோய் ஏற்படுது, அல்லது உடல் நலத்தில் ஒரு குறைபாடு வந்து என்ன நோயாக மாறுது. ஓகேங்களா? அப்புறம் எந்த உணவுப் பொருளில் எந்த நியூட்ரிஷன் இருக்குது, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா எனக்கு ரொம்ப முக்கியமானதாக படுது. அடுத்தது வந்து என்னென்னா இந்த பெட்ரோலியம் பொருட்கள், பூச்சிக்கொல்லி உரங்கள், இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான டாபிக் தான். இந்த பெட்ரோலியம் பொருட்கள்னால் பெட்ரோலியம், நிலக்கரி, கல்கரி, வாயுக்கள், இந்த ஏரியாவிலேருந்து அவங்க கேள்விகள் கேட்குறான். பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ இதிலிருந்து அவங்க ரிப்பீட்டடாக கேள்விகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனிமங்கள், சேர்மங்கள்லேருந்து கேள்விகள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த 5 டாப்பிக்காவது நம்ம கவர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உதாரணத்துக்கு ஜென்ரல் சயின்ஸ் ஓரியன்டாக குரூப் 4ல் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? குரூப் 4ல் 1 2 2 4 5 6 6 7 8 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படக்கூடிய ஏரியாக்களில் 9 கேள்விக்கு 5 கேள்விகள் நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த ஊட்டச்சத்து, உடல்நலம், சுகாதாரம், மனித நோய்கள், அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பூச்சிக்கொல்லி உரங்கள்,
தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இந்த ஏரியாக்களில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தரம் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேபிளேஷனில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எந்த இயரில் எந்த எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் எந்தெந்த கேள்விகள் கேட்டிருக்காங்கிறது போட்டேன். அடுத்து இன்னொரு டேபிளேஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் கேட்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போக வேண்டாம். பிடிஎஃப் வந்து நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்க. அதாவது எனக்கு பர்சனலாக இந்த வீடியோவிலிருந்து ஒரு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து ஒரு 6 minutes இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவேன். இல்லைனா நான் அட்டாச் பண்ண மாட்டேன். நான் வந்து 6 நிமிஷம் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய செகண்டு நம்மளுடைய டேபிளேஷனுக்குள்ளே போனோன்னா அதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ன சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது அதுக்கு முன்னுரிமை எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி நம்பர் கொடுக்கும்போது நான் வரிசையாக வந்து எந்த ஏரியாவை நம்ம தவிர்த்துடவே கூடாதுன்னு பார்க்கும்போது அது யூனிட் 8ல் தான் தொடங்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், அந்த சீர்திருத்த இயக்கங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள், அதுக்குள்ளே இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஏடான். இது வந்து சிலபஸில் சொல்ல, பட் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஒரு சீர்திருத்த இயக்கமாக ஆரம்பித்தது அது ஒரு கட்சியாக பரிணாமம் அடையுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது 3வது. அடுத்தது கீழே இருக்கக்கூடியது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 4வதுன்னு சொல்லி நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். திருக்குறளை மட்டும் நான் டெய்லியும் படிக்கணும். இந்த ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஜிஎஸ் பகுதியில் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் வருதோ அதுக்கு வந்து கோடிட்ட இரங்கலை நிரப்புக அப்படிங்கிற விதத்துலேயே நீங்கள் படிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் அதற்கு பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த திருக்குறள் எதை சொல்லுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விதமான கேள்விகள் கேட்குறாங்க திருக்குறளை பற்றி. ஓகேங்களா? அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அப்புறம் தொல்லியல் சான்றுகள், இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன். அதில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துருக்கேன். இந்த தொல்லியல் சான்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துருக்கேன். என்ன காரணம்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ஏரியாவுக்குள்ளே. அதாவது செப்பு காசுகள் எங்கே கிடச்சிது, இப்போ சமீபத்தில் தோன்றின பகுதி எது, இப்போ சமீபத்தில் புராதன பகுதியாக வந்து அறிவிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட புராதன பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதி எது, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்குள்ளே வருது. ஓகேங்களா? இதே மாதிரி நான் வரிசையாக வந்து எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம். ஓகே, இந்த அனுமானத்தை நான் எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, எதுக்கு அதிகபட்சமான கேள்விகள் கேட்குறாங்க. 2வது, திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குறாங்க. இது ஒரு க்ரைட்டீரியா. அடுத்தது, இதுக்கு குறைந்தபட்ச கண்டென்ட் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 விஷயந்தான். கேள்விகள் கேட்கக்கூடிய எண்ணிக்கை, திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஒரு கண்டென்ட்டு படித்தா போதும், இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேசிஸெல்லாம் நான் இந்த எண்ணிக்கையை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து 75 டாபிக்ஸ் தான் வந்து, அதாவது 97 டாப்பிக்கில் 75 டாபிக்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். மீதிக்கிற 13 டாபிக்ஸை நான் விட்டுட்டேன். அது வந்து உங்களுடைய சாய்ஸ், நான் எடுத்துக்கல அப்படிங்கிறது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அட் த சேம் டைம் வந்து நான் உங்களுக்கு சயின்ஸில் சொன்னேன் இல்லைங்களா, சயின்ஸில் நான் ஒரு 5 டாபிக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மீதிக்கிறது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இப்போ ஏதாவது கிளாஸஸ் போயிட்டுருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் முதல்ல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆர்டராக எழுதிக்கங்க. இதெல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா எனக்கு பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னா, நான் உங்களுக்கு நம்பர்ஸாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7 எக்ஸாம்ஸுக்கான ஜிஎஸ் பார்க்குறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70ன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 450, 490 ப்ளஸ் 35, 525 ப்ளஸ் உங்களுக்கு ஓகே, மொத்தமாக வந்து ஒரு 600 கேள்விகளை நான் பார்த்துருக்கேன். இந்த 600 கேள்விகள்லேருந்து எனக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்னா, சில கேள்விகள் சும்மா பேசிக்காக கேட்டிருக்காங்க. ஒரு டாப்பிக்கோடைய ஃபஸ்ட்டு 4-5 லைனுக்குள்ளே அந்த கேள்விகள் இருக்குது. சில கேள்விகள் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கிறதா இருக்குது. ஸோ
ரொம்ப எளிமையாக இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் படிச்சிடலாம். அட் த சேம் டைம் வந்து ஈஸியாக இதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோன்னா நிறையா டாபிக்ஸை படிக்க முட்டுறோம். அப்புறம் நிறையா டாபிக்ஸை வந்து ஓகே இதெல்லாம் கேட்க போகிறோன்னா கேட்க மாட்டான். இப்போ உங்களுக்கெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலிட்டியிலிருந்து மத்திய நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இந்த ஏரியாக்கள்லேருந்து நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான ப்ரிஃபரன்ஸை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில நாடாளுமன்றம்லாம் 57, 58, 59, 60 வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஆனால் பாலிட்டிக்கில் ரொம்ப முக்கியமான ஏரியா எதுவாக இருக்குன்னா பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்திய நீதி அமைப்பு முக்கியமானது. கூட்டாட்சி அடிப்படைத்தன்மை மற்றும் மத்திய மாநில உறவுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடு, அடிப்படை உரிமைகள், அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இதுதான் வந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட விதம். அடுத்து வந்து அரசியலமைப்பு திருத்தங்கள், அரசியலமைப்பு அட்டவணை, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஃபஸ்ட்டு டாபிக். ஓகேங்களா? 51வது டாபிக். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அவன் கேள்விகள் இதில் கொண்டு போய் வச்சிட்றான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ண பாருங்கள். நான் மறுபடியும் சொன்னதான், பிடிஎஃப் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும்தான் பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுவேன், இல்லைனா நான் அட்டாச் பண்ண மாட்டேன். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ அட்டாச் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ தருண்குமார். தேங்க்யூ ஃபார் உங்களுடைய ப்ரெஷர் காரணமாக தான் நான் மேக்ஸிமம் இதே லேட்டு தான், பட் உங்களுக்காக நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?